மார்க்கத்துக்கு வந்து அந்த பக்தி மார்க்கத்துல தாத்தா வந்து வெட்டரியாட்டினா முதல்ல குடும்பி வச்சுட்டார். ஈவன் 10 லட்சத்தோட தான் அவர் மாட்டாஸ்பத்திரிக்கே வெட்டரி ஆஸ்பத்திரிக்கே போவார். அதே மாதிரிதான் தாத்தாவும் சரி, பாட்டியும் அதே மாதிரி தானா. அவருக்கு நாம சங்கீர்த்தனம் தெரியும். ஆனா அந்த நாம சங்கீர்த்தனம் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பக்தி தான் அவருக்கு தெரியும். அவருக்கு சுழி தெரியாது, தாளம் தெரியாது, எதுவும் தெரியாது. இந்த படார் படார் நடிச்சாரா அவருக்கு கோபம், எனக்கு இந்த ராமனை பார்க்க முடியல அப்படின்றார். பக்தியத்தான் அவர் நினைச்சார். அந்த மாதிரி அவர் எப்பவுமே ராமநாமம் ஒரு கோடி ராமநாமம் பண்ணிடுவார். சால்ட்டா பண்ணிட்டு அந்த பலனை வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாருன்னா மற்றபடி எல்லாருமே கேஷ் மொபைல கொடுப்போம் நம்ம இதெல்லாம். இவர் என்ன பண்ணுவார், நான் இந்த தம்பதிகளுக்கு நான் இவ்வளவு இதை பண்ணிருக்கேன், ராமநாமம் பண்ணிருக்கேன், இதை நான் வந்து தார வாக்குறேன் அப்படின்னாரு. ஆனா அவருக்கு இந்த இது நடந்தது. அதுக்கப்புறம் அவர் என்னோட இது என்னாச்சுன்னா குழந்தைகள் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்தது. அவரோட இது என்னன்னா அவர் பண்டரிபுரம் போகும் பொழுது பகவான்கிட்ட வேண்டிட்டு பாண்டவன்கிட்ட வேண்டி குழந்தை பிறந்ததுனால எங்க அப்பாவுக்கு அடுத்தது 2 குழந்தைகள் பிறந்தா அட் டைம்ல. அப்பாவுக்கு அடுத்தது பாலச்சந்தர், அடுத்தது 3வது குழந்தை 4வது குழந்தை 2 குழந்தை. அவளுக்கு பாண்டுரங்கன் ருக்மணின்னு பேரை வச்சார். ஏன் சொல்றேன்னா அவருக்கு அந்த பக்தி மார்க்கத்துல வந்தாவிட்டு எல்லாமே ராமன் தான். எல்லாமே பாவதா வந்து என்னன்னா லிவிங் காட்ஸ் தான். நீ பாவதா லிவிங் அவர்கிட்ட ராமநாமம் இருக்கு. நீ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினீன்னா உன் ஃபங்க்ஷன்ல அந்த பாய் வருவார், பூக்காரர் வருவார், எல்லாம் ₹1,00,000 ரூபாய்க்கு வருவார். பாவதாளுக்கு கம்மியா கொடுப்பா, பாவதாளுக்கு நிறைய செய்யணும், பாவதா தான் மெயின் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் டிமாண்ட் அவரு. அப்போ எங்க அப்பாவுக்கு வந்து நாம சங்கீர்த்தனம்னா பிடிக்கவே பிடிக்காது. அந்த பக்கம் நாம சங்கீர்த்தனம், இந்த பக்கம் அவர் ஓடி இருந்தது. அந்த மாதிரி அவரோட இது இருந்தது. திருவாரூர்ல எங்க தாத்தா வந்து உற்சவத்தை எடுத்துருக்க சப்ளா கட்டையே கொண்டு வர மறந்துட்டார். எங்க அப்பாட்ட போய் சப்ளா கட்டை ஆசை போய் எடுத்து வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்க அப்பா என்ன பண்ணார், சப்ளா கட்டையை சாதாரணமா எடுத்து இருக்கலாம் இல்லையோ, ஒரு துணியை எடுத்து அதை சுத்தி அதுக்கப்புறம் அதுல ஒரு பைய வச்சு மறைச்சிட்டு கொண்டு வந்தார். சதஸ்லயே அங்கேயே திட்டினார். ஏன்னா எதுக்கு வெக்கப்படுறதுன்னு அர்த்தம் கிடையாதா? இல்லப்பா எனக்கு வெக்கமா, இதுல என்னடா வெக்கம், சப்ளா கட்டையை கொண்டு வரல, உனக்கு என்னடா வெக்கம் வெளியில தெரிஞ்சு முதல் திட்டு அப்பா அவர்கிட்ட வாங்கினேன்.